வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வேண்டிக் கொண்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். இந்த வீடியோ பார்க்கிற நீங்கள் ஏன் இந்த சட்டை போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்களா? ஏன் இந்த இதை மடிச்சு விட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்களா? ஏன் பட்டன் போடல அப்படின்னு கேட்பீங்களா? என்னுடைய கண்டென்ட் தானே முக்கியம். நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க ரசிக்க போறீங்க. நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாக்க ஸ்கிப் பண்ணிட்டு போறீங்க இல்லையா? ஆனால் ஒரு படத்தினுடைய விழா நடக்குது. அந்த விழாவில் அந்த விழா படத்தினுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்பதற்கு அவ்வளவு கேள்விகள் இருக்கு. அதெல்லாத்தையும் விட்டுட்டு அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளினி, அந்த தொகுப்பாளர், நீங்க ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க ஏன் இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்கீங்க, நீங்க இதென்ன கோடைக்கு ஏற்ற குழுகுழு ட்ரெஸ் ஆகுது அப்படின்லாம் கேட்கறது ஒரு முட்டாள்தனத்தினுடைய உச்சம் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி ஒரு சினிமா விழா நடக்குது. அந்த விழாவில் ஐஸ்வர்யா ரகுபதி அப்படிங்கிறவங்க அந்த விழாவில் தொகுத்து வழங்குறாங்க. அப்படி தொகுத்து வழங்கும் போது அவங்க ஸ்லீவ்லெஸ், அதாவது கை இல்லாத ஜாக்கெட் அவங்க போட்டிருக்காங்க. அங்க வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள் கூட்டம்லாம் பெரிய புத்திசாலிகளாகவும் மேதாவிகளாகவும் நினைச்சிட்டு அதுல ஒருத்தர் கேட்கிறாரு, இந்த ட்ரெஸ் போட்டிருக்கீங்களே, இது என்ன கோடைக்காக வெயிலுக்காக இந்த ட்ரெஸ்ஸா அப்படின்னு. நீங்க ஏன் கட்டை போட்ட சட்டை போட்டிருக்கீங்க, நீங்க ஏன் கோடு போட்ட சட்டை போடல, நீங்க ஏன் இன் பண்ணிருக்கீங்க, நீங்க ஏன் இன் பண்ணல, இன் பண்ணிட்டு ஏன் பெல்ட் போடல, பெல்ட் போட்டுட்டு ஏன் இன் பண்ணல, இந்த மாதிரிலாம் ஒருத்தரை நம்ம கேட்கறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதே போலதான் இந்த வக்ர புத்தியோட இருக்கிறதனுடைய வெளிப்பாடு தான் இந்த கேள்வி அப்படின்னு அந்த பெண்மணி உண்மையிலேயே ரொம்ப கண்ணியமாகவும், நம்மளுடைய வேலை ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர், அந்த பொண்ணுக்கு அந்த விழாவுக்கு பேசுறதுனால எவ்வளவு தொகை கிடைச்சிட போகுது. ஆனா மீடியா ஃபுல்லா அதை ஒளிபரப்பி அந்த பெண்ணை எவ்வளவுக்கு அவ்வளவு காயப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு காயப்படுத்துறீங்களே. எப்படி உங்களுக்கு அந்த 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 உரிமையை ஒரு பத்திரிகையாளருக்கு, ஒரு ஊடகவியலாளருக்கு யார் கொடுத்தது? ரோட்ல இதே போல ஒரு பொண்ணு ட்ரெஸ் போட்டு போனாக்கா நிப்பாட்டி, ஏமா இது என்ன வெயிலுக்கு ஏற்ற ட்ரெஸ்ஸான்னு கேட்டாக்க போலேர்னு அரைஞ்சிட்டு போயிடுவாங்க. நீங்க ஒரு விழாவுக்கு இன்னைக்கு இருக்கிற நடிகைகள் இந்த மாதிரியான ட்ரெஸ் போட்டு வராங்க. அவங்க ஒரு பெரிய நடிகை, அந்த நடிகை அப்படி ட்ரெஸ் போட்டு வராங்களே, அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு திராணி இருக்கா? ஒரு ட்ரெஸ் இடு தொடையிலிருந்து பலார்னு தெரியற மாதிரி ஒரு நடிகை அந்த விழா, அந்த படத்தினுடைய ஹீரோயின் ட்ரெஸ் போட்டு வராங்களே, ஏன் இப்படி தொடையிலிருந்து இப்படி கிழிஞ்ச மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கீங்கன்னு அந்த நடிகையை கேட்க முடியுமா? கிழிச்சு தொங்க விட்டுற மாட்டாங்களா? ஒருத்தருடைய ஆடைங்கிறது என்ன, முழுக்க மூடிட்டு இருந்தாக்க நல்லா இருக்கும், அதுதானே பெண்மைக்கு அழகு, அப்படி இப்படின்னெல்லாம் 10ஆம் பசடித்தனமா பேசாதீங்க. இப்படிலாம் இருந்துச்சுனாக்கா கையை பிடிச்சுதான் இருப்பான், இப்படிலாம் இருந்துச்சுனாக்கா தான் இது மாதிரிலாம் வக்கரங்கள் நடக்கும் அப்படின்ட்டுலாம் சொல்லாதீங்க. இங்க முழுசா ஆடைய போர்த்தி கொண்டு இருந்தாலும் கூட இங்க வக்கரம் இருக்கத்தானே செய்யுது. ஏன் இந்த வக்கர புத்திய, ஏன் இந்த ஆணாதிக்க சிந்தனைய ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர் மேல காமிக்கிறீங்க? எளியவர் அப்படிங்கிறதுனாலயா? உங்களுடைய வலியவர் கூட்டம் அப்படி செய்தா? பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிறவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையானவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு பக்கம் எல்லாத்தையும் தூக்கி கடாசிட்டு, வந்திருக்கிற அந்த விழாவில் வந்திருக்கிற நாயகியை எப்படி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியாதோ, பண்ணக்கூடாதோ, அதுபோல ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளரையும் நாம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆனா அந்த பெண்ணை அன்னைக்கு காயப்படுத்தினீங்க. அதற்கு இந்த பத்திரிகையாளர் சங்கம்ங்கிற முறையில ஏதாவது ஒண்ணு செஞ்சு அவங்ககிட்ட ஒரு மன்னிப்பாவது கேட்டிருக்கோம். அதுவும் செய்யல. அடுத்த ஒரு 10 நாள் கழிச்சு சமீபத்துல விஷால் ஒரு படத்துல ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு. சாய் தன்ஷிகா நானும் சாய் தன்ஷிகாவும் லவ் பண்றோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன்ல அறிவிக்கிறார், அந்த விழாவில் அறிவிக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம் அது. ஆமா, விஷாலுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்காக நம்ம எல்லாம் எவ்வளவு நாள் காத்திருந்தோம், தவம் இருந்து இல்லையா? சரி, அப்ப என்ன செய்யணும்? விஷால்கிட்ட, சார் நீங்க எப்படி சாய் தன்ஷிகாவை தேர்ந்தெடுத்தீங்க, அவங்கள்ட்ட பிடிச்ச விஷயம் என்ன, மேடம் உங்களுக்கு விஷால்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன? இது மாதிரி கேட்கறதுக்கு எத்தனையோ கேள்விகள் இருக்கு. அட்லீஸ்ட் படத்தை பற்றியாவது கேளுங்க. என்ன கதை, ஏன் இப்படி ஒரு தலைப்பு வச்சிருக்கீங்க, இது எந்த ஜானர்ல இருக்கு, இது எது மாதிரியான படம், எந்த ஆடியன்ஸுக்கான படம், அப்படி இப்படின்னு ஏதாவது சும்மா கேட்டு வைங்க வந்ததுக்கு பிரியாணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி. அதை விட்டுட்டு
அந்த பெண் வந்து ரொம்ப நாகரிகமான பெண், ரொம்ப தெளிவான பெண். அவ வந்து கேட்கறாங்க, அந்த பெண் கேட்கறா அந்த விழா உரிமையாளர்கள் கிட்ட, சார் இந்த மேடையை நான் ஒரு 2 நிமிடம் எனக்காக என்னுடைய பர்சனலுக்காக பயன்படுத்திக்கலாமான்ட்டு. எவ்வளவு பண்பு பாருங்க. தாராளமா பயன்படுத்திக்கங்க அப்படின்றாங்க. உடனே அந்த பெண் பேசுறாங்க, சார் ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி என்னுடைய ட்ரெஸ் வெயிலுக்கு ஏற்ற ட்ரெஸ்ஸா, ஸ்லீவ்ல ட்ரெஸ்ஸா அப்படின்னு கேட்குறீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் எந்த கோபமும் இல்லாம தன்னுடைய மனசுல இருக்கிற குமுறல்களை எல்லாம் கொட்டி தீக்கிறாங்க. இதை விட ஒரு செருப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. முதல்ல ஒரு நாகரீகம் அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்மள்கிட்ட குறைஞ்சிட்டு வருதோ அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. நான் பத்திரிகைக்காரன், நீ ஒரு விழா நடத்துற, அந்த விழாவுக்கு என்னை கூப்பிட்டுருக்க, இந்த விழாவை பத்தி நான் சிறப்பா பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க நான் தான் இங்க ராஜா. நீ என்ன நீ கொஞ்சம் எனக்கு நீ வந்து அனுசரிச்சு போனினாதான் நான் இந்த விழாவை சரியா எழுதுவேன் அப்படிங்கிற ஒரு போக்கு இங்க இருக்கு. சமீபத்துல இது மாதிரிதான் கூல் சுரேஷ்ங்கிறவர் சில மாசங்களுக்கு முன்னாடி இதே பெண்ணுக்கு தடக்குன்னு மாலையை போட்டார். கூல் சுரேஷ்ங்கிற ஒரு பைத்தியம் அரலூசெல்லாம் வந்து நான் அதுக்கு பின்னாடி எல்லாம் ஓடிக்கிட்டு அந்த கண்டென்ட்டை தேடுறதுங்கிற ஒரு கேவலமான சூழ்நிலையில இன்னைக்கு ஊடகம் அப்படிங்கிறது இருக்கும் பொழுது இந்த மாதிரி கேள்விகள் கேட்கிற ஊடகவியலாளர்களும் இருக்கத்தான் செய்வாங்க. ஆனா அந்த பெண்மணி பொலேர்னு எதுல அடிச்சாங்கன்றத நான் சொல்ல தேவையில்லை, வார்த்தையாலே அடிச்சாங்க. சுளீர்னு எதுல அடிச்சாங்கன்னு நான் சொல்ல தேவையில்லை. அப்படி தன்னுடைய வார்த்தைகளால, பேச்சால, தன்னுடைய கருத்துக்களால அவங்க அப்படி அடிச்சிருக்காங்க. இன்னொன்று, ஒரு பெண்மணி எப்படி ட்ரெஸ் போட்டு வர்றாங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையுமே கிடையாது. இன்னைக்கு 55-60 வயசு ஆண்கள் கூட அரை ட்ரௌசரோட திரியிறாங்க. ஏன் நீங்க சினிமாவுக்கே டிராயர் போட்டு வரீங்க அப்படின்னு நம்ம யாரையாவது கேட்க முடியுமா? இன்னைக்கு எல்லா பய பிள்ளைகளும் டிராயரோட தான் திரியிறாங்க. இன்னைக்கு ஒரு 65 வயது பெண்மணியை கூட நம்ம ஒரு பெரிய ஹீல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஃபுல் மேக்கப்போட அப்படிதான் வர எத்தனையோ சினிமா இல்லாத மற்ற பெண்கள் கூட அப்படி இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் நிப்பாட்டி நீ கேள்வி கேள, ஒரு 100 பேரை கேள்வி கேள, நீனு உன் கண்ணை இப்படி 2 புசு புசுன்னு வீங்கிடும். முதல்ல ஒரு தெளிந்த சிந்தனை வேணுங்க. ஒருத்தரை இது காயப்படுத்துமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். இது காயப்படுத்துறதா இருந்துச்சுனாக்க இன்னொன்று, எந்த விஷயமுமே இல்லாமல் வேற ஒரு விஷயத்தை பற்றி பேசக்கூடாது. ஒரு துக்க வீட்டுக்கு வந்துட்டோம்னாக்க, நல்ல மனுஷையா, பாவம் என்னாச்சு நேற்று நைட்டு அப்படின்னு அதை பற்றி தான் கேட்கணும். ஏன் இவரோட 2வது பொண்டாட்டிக்கு சொத்து ஏதாவது எழுதி வச்சிருக்கிறாரா, இவருடைய 3வது பொண்டாட்டிக்கு ஏதாவது தருவாரா, இந்த பசங்களுக்கெல்லாம் சொத்து சேர்க்காமலே இவர் போயிட்டாரு, நீ சொத்து தரப்போறியா? டெல்லி கணேஷ் அவர்கள் இறந்து போகிற சமயத்தில் எனக்கு ஃபோன் வந்தது, சார் டெல்லி கணேஷோட பேட்டிலாம் நீங்கள் எடுத்திருக்கீங்க, டெல்லி கணேஷ்க்கு உங்களுக்கு நல்ல நட்பு இருக்குன்னு. ஆமாங்க, எங்கள் அப்பா மாதிரிங்க அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவர், சார் அவங்க பசங்களுக்கெல்லாம் சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டாரா சார், என்ன சார் அப்படின்னாங்க. உங்களுக்கு என்னங்க கவலை இது, நீங்கள் சொத்து இல்லைனாக்கா நீங்கள் ஏதாவது உங்கள் சொத்துலேருந்து ஏதாவது தரப்போறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கை அது, அதை பற்றிலாம் நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியமோ அருகதையோ கிடையாது. அந்த பெண்மணிக்கு மனதார சல்யூட் அடிக்கிறேன் நான். தைரியமாக இப்படி ட்ரெஸ் பற்றி யாராவது, உங்களுடைய ட்ரெஸ் பற்றி யாராவது கேள்வி கேட்டாங்கனாக்கா தயவு செய்து ஒன்று துணிஞ்சு கேளுங்க. 2வது, அவங்க உங்கள் முகத்தையோ உங்களுடைய கண்களையோ பார்த்து பேசுபவர் கிடையாது, வேற எதையோ பார்த்து பேசுகிறவர் அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ப்ளீஸ் எங்கேயுமே தைரியமாக நீங்கள் கேள்விகள் கேளுங்க. உங்கள் ட்ரெஸ் பற்றி பேசுனா தைரியமாக கேளுங்க. இந்தியன் தாத்தா வருவான் குத்துவான் அப்படின்னு சொல்லுவார்ல கமல், அது மாதிரி இது மாதிரி எங்கே நடந்தாலும் கேட்பேன் அப்படிங்கிற ஒரு உணர்வை பெண்கள் ஏற்படுத்திக்கணும்னு உறுதியாக இருக்கு. அதான் முக்கியம். வணக்கம்.